தனுசு ராசி, உத்திராடம் நட்சத்திரம். இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த தனுசு ராசியில் ஒரு பாதம் மட்டும்தான் இருக்கும். அதனால் முழுமையாக 6 வருட தசாபுத்தி இருப்பு இருக்கும். அதனால் என்னோட கணக்குப்படி நான் 5 வருடம் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 5 + 10 15, 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 15 + 7 22, 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடைமுறைக்கு வரும். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? இந்த ஒரு வருட காலம், அதாவது 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அதே 2027 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும், இல்லைனா 14ஆம் தேதி வரைக்கும், இது தமிழ் புத்தாண்டு. சித்திரை முதல் பங்குனி வரைக்கும். இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பாக்கியமான டைம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு வரவேற்பு உடைய ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம். சுபிட்சமான ஆண்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா தசாபுத்தி ரீதியாக இவங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாமல் 7.5 சனி கிடையாது, அஷ்டம சனி கிடையாது. சனியுடைய நகர்வு கூட ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கலாம். ராசிக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சனியுடைய நகர்வு இருக்குது இந்த வருஷம் ஃபுல்லாகவே. அதுலேயே வக்கரமாவார், வக்கர நிவர்த்தி ஆவார். ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு குருவுடைய பயிற்சி வேறு. இது எல்லாமே நல்ல அமைப்பு தான். இதுலேயே ராகு கேது பயிற்சி வருது. இது எதுவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். இது தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமானால் இப்போ 16 வயசுலேருந்து 20 22 வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் என்னோட கணக்குப்படி நான் செவ்வாய் தசை எடுத்திருக்கிறேன். செவ்வாய் தசை தான் எல்லாருக்குமே வரும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு. இதில் படிப்பு நல்லா இருக்கும், நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு மட்டுமே இந்த செவ்வாய் தசை அப்படிங்கிறது என்னென்னா, மறைவு ஸ்தானத்திலேருந்து தசை பண்ணால், ராகு கேதுவோட இருந்து தசை பண்ணியிருந்தா உங்கள் சுய ஜாதகத்தில், அதே மாதிரி நீசத்தில் இருந்து தசை பண்ணால், நீச வீட்டிலேருந்து தசை பண்ணுறது, அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்தது. படிப்பு ரீதியாக நிறைய டிஸ்டர்பெல்லாம் கொடுத்தது. இது எல்லாமே மாறும். இப்போத்துக்கு பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, சனியுடைய நகர்வுகள் நல்லா இருக்குது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு குருவே வந்தாலும் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால சிறப்புன்னு எடுத்துக்கலாம். அதனால் செவ்வாய் தசையில் படிப்பு ரீதியாக யாரெல்லாம் பாதிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம். 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் ராகு தசை. இது இந்த ராகு பெரும்பாலும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்னா, வீடு கொடுத்த கிரகத்தை பார்க்கணும். ஏன்னா இப்போ 4ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கார், அர்த்தாஷ்டம சனியாக இருக்கார். சனியுடைய நகர்வுகளும் 4ஆம் இடத்தை சார்ந்தே இருக்குது. அந்த 4ஆம் அதிபதி குருன்னு சொல்லக்கூடிய கிரகமும் 8ஆம் இடத்துல இருந்து அந்த வீட்டையே பார்வை. இது எல்லாமே நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதிகபட்சமாக வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும். எதிர்பார்த்த வேலை, எதிர்பார்த்த பதவி உயர்வு, இது எல்லாமே வேலையில் இருக்கிறவங்களுக்கு, புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வேலை இல்லாமல் வச்சுருக்காது ராகு தசை. பிஸியாகவே வச்சுருக்கோம். ஏதோ ஒரு வகையில் ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி எங்கே இருந்தாலும் சரி. அப்படி இல்லைனாக்கா வெளியூர் போயிட்டு வேலை பார்க்குற மாதிரி, இப்போ பூர்வீகத்தை விட்டு வெளியூர் போய் வேலை பார்க்குற மாதிரி. அதாவது எல்லாருமே அப்படி தான். படித்த இடம் ஒன்று, வேலை பார்க்குற இடம் ஒன்று. அதாவது பிறந்த இடம் ஒன்று, வேலை பார்க்குற இடம் ஒன்று. அப்படி தான் இருக்கும் எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில். எல்லாருக்குமே வெளியே தான் போவாங்க அப்படின்றத விட பொதுவாக தான் நம்ம சொல்லணும். எல்லாருக்குமே அது பொது. எப்படியும் ஒரே ஊரில் வேலை பார்க்குறதுங்கிறது ஒரு 10% பேர் கூட கிடையாது. பிறந்த ஊர்லேயே வேலை பார்த்தா அங்கேயே போயிட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு 20% பேர் அதிகமாக சொல்லலாம். அதுக்கு மேலே கிடையாது. எல்லாமே வெளியூர், வெளிநாடு, அது மாதிரி டிஜிட்டல் சேலரி, இன்னொன்று வெளி மாநிலத்தில் எங்கெங்கேயோ போய் ஒர்க் பண்ணுறாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாமே பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. நிறைய இந்த ராகு தசை பெரும்பாலும் வெளியே தான் போக வைக்கும். வெளியே போயிட்டு நிறைய பண வரவுகளை கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, இது மாதிரி நல்ல ஒரு உயர் பதவியெல்லாம் அந்த ராகு தசையில் கொடுக்கும். இது இருக்கிற இடத்த பொறுத்துன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு சில பேர் ராகு தசையில் பார்த்தீங்கன்னாக்கா சரியான வேலை அமையாத இருக்கும். ஒரு சில பேருக்கு வேலை அமைஞ்சு பிரச்சனைகள் இருக்கும், வளர்ச்சியே இல்லாமல் இருக்கும். இந்த வீட்டுக்கு, அதாவது இந்த தனுசு வீடு இருக்கு இல்லையா, இந்த வீட்டுக்கு இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் ராகுவுக்கு, அதாவது ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் யோக கிரகமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சுக்கிரனோட வீட்டில் இருக்கும், அது இல்லாமல் சந்திரனோட வீட்டில் இருக்கும். இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை இந்த ராகு தசை கொடுக்குது. ஏன் கொடுக்குதுனாக்கா, அது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோட வீட்டில் இருக்குது. அந்த வீடு கொடுத்த கிரகம் அவருக்கு மறையணும் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கும் இவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கணும். அது மாதிரி இருந்தால் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு மாற்றங்களை கிட்டத்தட்ட கொடுத்துரும். அந்த ராகு தசை அப்படிங்கிறது இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு யாராருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ அந்த கடன் பிரச்சனை இப்போ தீர்வுக்கு வரும். யாராருக்கெல்லாம் பண பிரச்சனை இப்போ வந்து 7 சனியிலே உங்களுக்கு பண பிரச்சனை வந்திருக்கும், மணி லாக் ஆகிருக்கும், அதெல்லாம் இப்போ வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனி நகரக்கூடிய இடத்துல நல்ல ஒரு கிரகங்கள் இருக்குது. அந்த நட்சத்திராதிபதி உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நட்சத்திரம் தான். ஏன்னா இது வந்து மகர ராசியை ஒட்டி வரக்கூடிய நட்சத்திரம், அதாவது உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம். அதனால் உங்களுக்கு நன்மை அதிகமாக நடக்கும். ராகுதசையில் பெருசாக பயப்படணும்னு அவசியமே கிடையாது. தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், வேலை செய்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், திருமண வாழ்க்கைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இப்போ வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே யாராருக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கோ இதை மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ராகுதசையில் யாரெல்லாம் கடன் பிரச்சனையில் இருக்குங்களோ அந்த கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நோய் நொடி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட. இன்னொன்று இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இது எல்லாமே இந்த டைமில் இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறார், அர்த்தாஷ்டம சனி அப்படின்ட்டு பயப்பட தேவையில்லை. 4ஆம் இடத்துல சனி பகவான் என்னத்தை கொடுக்க கடமைப்பட்டிருக்காருன்னா, தசை நல்லா இருந்தால் நல்ல ஒரு யோகத்தை கன்ஃபார்மாக கொடுத்துருவார். தசை சரியில்லைன்னா கூட பெருசாக கெடுக்க மாட்டார் அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும். அர்த்தாஷ்டம சனி கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும், அலைச்சலை கொடுக்கும், அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்து குரு தசை 40 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு, இது சிறப்பான தசை அப்படின்னு சொல்லலாம். இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்களோ இதுக்கு முன்னாடி சமீப காலமாக 2023 ஒரு சில பேருக்கு வந்து குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை அனுபவிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் 2020 நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு. 7.5 சனியில் கூட ஒரு சில பேர் நல்லா இருந்திருக்காங்க. இந்த 7.5 சனி விடுதலையான பிறகு இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா இந்த குரு தசைங்கிறது அப்படி, இது ராசிக்கு 4ஆம் அதிபதி தசை. சனியுடைய நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துலலாம் வந்து கிரகங்கள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா நிறைய பேருக்கு வந்து அந்த 7.5 சனி விடுதலையான மாதிரியே இருக்காது. இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துனே இருக்கும். அதனால் அந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள். இப்போ வீடு கட்டணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்கன்னு வச்சிங்களேன். இப்போ அவங்களுக்கு வந்து இந்த வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு யோகம். யாராருக்கெல்லாம் இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, ஒரு இடம் விற்காமல் இருக்குன்னா இப்போ இடம் விற்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அதாவது இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, ஆல்ரெடி வந்து இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, அதை வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க. ஏதோ வீடு சார்ந்து உங்களுக்கு யோகத்தை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே யாராருக்கெல்லாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கோ இப்போ மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் அப்படின்னு சொல்லலாம். 56 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் சனி தசை. இப்போ சனி தசை இந்த ராசிக்கு வந்து சனி தசையில் இருக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு குரு தசை அந்த அளவுக்கு கஷ்டப்படல, ரொம்ப எல்லாம் இல்லை, ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொன்று ராகு தசை அப்படி தான். இப்போ சனி தசையில் இருக்கிறாங்க இல்லையா, நிறைய கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய காலமாக இருக்குது. சனி தசையை பொறுத்த வரைக்கும் முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம். ஏன்னா இந்த ராசிக்கு வந்து சனி தசை 2ஆம் அதிபதி தசை, 3 குடைவன் தசை. இது குருடைய வீட்டுக்கு பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. இருந்தாலும் லக்ன யோகராக வந்துட்டால் மட்டும்தான் சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். லக்னத்துக்கும் அவயோகராக அந்த சனி பகவான் வந்துட்டால் நிறைய கெடுபலன்களை ஒரு சில பேர் கொடுத்துருக்கு. உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்போ சனி தசை ஆரம்பிச்சதோ அப்போத்துலேருந்தே எனக்கு வந்து கடன் பிரச்சனை அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. இன்னொன்று 7.5 சனிலேருந்தே எனக்கு வந்து சரியான இது கிடையாது. 7.5 சனி விடுதலையான பிறகு இன்னும் மோசமாக தான் இருக்குது. நல்லபடியாக போயிட்டு இருந்து அது கூட 24 நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ராகுவோட நட்சத்திரத்தில் 2023 சனியோடைய நகர்வுகள் இருக்கும்போது அங்கேருந்தே கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு அதிகமாக இருக்குது. இந்த பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த 9 வருஷம் அப்படிங்கிறது அதாவது சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி வரைக்கும் இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வரீங்க. அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னாக்கா இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும், உடல் சம்மந்தமான பிரச்சனைகள், அதாவது நோய் நொடி பிரச்சனைகள், அது மாதிரி வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு கூட மருத்துவ செலவுகள் அதிகமாக கொடுத்துருக்கோம். இல்லைனாக்கா வீட்டில் யாருக்காவது 7.5 சனி அஷ்டம சனி நடந்ததுனாக்கா அவங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு இந்த காலகட்டம். அது மெயினாக பார்த்துக்கணும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சனியுடைய நகர்வு நல்லா இருக்குது. ஏன்னா உத்திரட்டாதியில் தான் சனி இருக்கிறார். இது பெரும்பாலும் சனி பகவான் வந்து ஒரு நல்ல அமைப்பு. 4ஆம் இடம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இடம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க, வேலை மாற்றங்கள் உண்டு. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு சுய சம்பாத்திய சொத்து இல்லைனா பூர்வீக சொத்தில் பிரச்சனைகளை கொடுத்துருக்கு. இது எல்லாமே இப்போ மாறும். யாராருக்கெல்லாம் சொத்து சம்மந்தமான பிரச்சனை, இடம் சம்மந்தமான பிரச்சனை, வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள், இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க சனி தசையில் இருக்கிறவங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கும்போது மருத்துவ செலவுகள் கொடுக்கும். இப்போ மருத்துவ செலவுகள் கம்மியாகும்னு சொன்னேன். நிறைய பேருக்கு வந்து இப்போ நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் தீரும் அப்படின்னு சொன்னேன். இப்போ உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த வயது அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதனால் வீட்டில் யாருக்காவது 7.5 சனியோ அஷ்டம சனியோ நடந்ததுனாக்கா
கொஞ்சம் ப்ராப்ளம் உண்டு. அது என்ன மாதிரியான ப்ராப்ளம்னாக்கா, அதிகபட்சம் மருத்துவ செலவுகள், இது மாதிரி வேலை ரீதியாக பிரச்சனைகள் வராது உங்களுக்கு. 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இது நன்மை செய்யக்கூடிய தசை கிடையாது. இந்த குருடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்யாது, புதனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது. குரு வந்து பயிற்சியாகி 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வரும். எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. அது வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிப்போச்சு. நிறைய பேர் பிரச்சனை எல்லாம் பண்ணவே முடியாது. எது என்ன இருக்கோ அதுதான் எல்லாருக்குமே. அதை தான் பண்ண முடியும். இருந்தாலும் மனஸ்தாபங்களை நிறைய கொடுக்கும் இந்த சொத்து ரீதியாக. இடம் ரீதியாகவும் யாராருக்கெல்லாம் விற்காமல் இருக்கோ அந்த இடம் இப்போ சேல்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, அது மாதிரி குடும்பத்தில் வந்து சுப விசேஷம் நடக்கிறது, அதெல்லாம் வந்து நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். தொழில் அமையும், உங்கள் வாரிசுகளுக்கு தொழில் அமையும், வேலை அமையும். வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதிகபட்சமாக புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு, இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். நன்றி.